சனி பகவான் தன்னுடைய குடும்பத்தோட காட்சி தரக்கூடிய அற்புதமான திருத்தலம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருச்சேரை. தன்னுடைய இரு மனைவியர்கள், இரு புதல்வர்களோடு அங்கு வீற்றிருக்கிறார். கையில எந்த ஆயுதமும் இல்லாம அபயஹஸ்த முத்திரையோட தன்னுடைய வாகனமான காகத்தோடு அங்கு வீற்றிருக்கிறார். அவருக்கு எதிரில தசரத சக்கரவர்த்தி அவரை வணங்கிய நிலையில் இருப்பார். தசரதன் ஆட்சி செய்த காலத்துல அவருடைய நாட்டிற்கு தீராத பஞ்சம் வரும், 12 ஆண்டுகள் அந்த பஞ்சம் நீடிக்கும்னு வசிட்ட முனிவர் மூலமாக அறிந்து கொள்கிறார் தயரதன். உடனே அந்த பஞ்சத்திலிருந்து எப்படியாவது தங்களை காக்க வேண்டும்னு சனி பகவானிடம் வேண்டிக் கொள்ள சனி பகவானும் அதிலிருந்து இவர்களுக்கு விலக்கு அளித்தார். நாடே செழுமையாக இருந்தது. அந்த நன்றி கடனுக்காக இந்த திருத்தலத்திற்கு வந்து சனி பகவானை தசரத சக்கரவர்த்தி வணங்கி சென்றார். கிரகங்களினுடைய நிலை எப்படி இருந்தாலும் ஈஸ்வரனை வணங்குகின்ற பொழுது, ஏன்னா நவகிரகங்கள்லயே ஈஸ்வரன் என்கின்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம்னா சனீஸ்வரன் தான். அதனால் ஈஸ்வரனை சரணடைகின்ற பொழுது சனியினுடைய பிடியிலிருந்து நம்மால் நிச்சயம் விலக இயலும். வேயுறு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் இடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்கின்ற கோளறு பதிகத்தை பாடி ஈஸ்வரனின் திருவடியை சரணடைய சனி பகவானினுடைய பார்வையிலிருந்து நாம் விலக இயலும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வமும் என்றென்றும் நிலைபெறும்.